மூணார் கிராம பஞ்சாயத்தில் கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி மையத்திற்கு அருகே காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. பகல் நேரங்களில் கூட இந்த பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. முன்பு படையப்பா காட்டு யானை இந்த பகுதியில் சுற்றித் திரிந்த நிலையில் இப்போது வேறு காட்டு யானைகள் இந்த பகுதியில் நடமாடி வருகின்றன. மூணார் கிராம பஞ்சாயத்தின் கல்லாரில் உள்ள குப்பைகள் மறுசுழற்சி மையத்தின் அருகில்தான் பகல் நேரங்களில் கூட காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. முன்பு காட்டு யானையான படையப்பா தான் இந்த பகுதியில் சுற்றித் திரிந்து வந்தது. ஆனால் இப்போது ஒற்றை கொம்பன் என்று அழைக்கக்கூடிய காட்டு யானை இந்த பகுதியில் சுற்றித் திரிகிறது. ஆளுங்க வேலைக்கு வரும்போது காலைல 8 மணிக்கு முன்னால் இந்த யானை உள்ளே வந்து நிற்கு. அப்போ ஆளுகளெல்லாம் ஆம்பளையால் வந்து முன்னால் போய் சட்டரை திறந்து அந்த யானையை அங்கிட்டு மாற்றி விட்டு தான் ஆளுங்க வேலை செய்யுது. ஃபாரஸ்ட் அதிகாரிமார் காலையில் ஃபோன் பண்ணிச்சா இப்போ வரேன் பெற வரேன்னு இது வரைக்கும் வந்துட்டு வர மாட்டேங்காங்க. சரியான ரீதியில் அவங்க ஆளுகளை பாதுகாக்க வர்றது இல்லை. அது வந்து பஞ்சாயத்தினுடைய இந்த இதுக்காக சொல்லலை. என்னை பொறுத்தவரை நாங்கள் வாட்சரை என்னை வச்சுருக்காங்க பஞ்சாயத்தில். எப்போ எந்த சம்பவம் நடக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் 1:30 மணிக்கு ஆளுகளை வெளியே அனுப்பி இந்த என் காலு எல்லாம் எனக்கு அடியாயிருக்கு. நான் அடிபட்டு தான் செருப்பு வரைக்கும் அந்த தான் இருக்கேன். அந்த நிலைமையில ஆளுகளை அனுப்பி விட்ருக்கேன். பகல் நேரத்தில் கூட இந்த பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்ததோடு வேலை செய்ய வரும் தொழிலாளிகளும் பயத்தில் உள்ளனர். முன்பு இந்த இடத்தில் அருகில் காட்டு யானை தாக்குதல் ஏற்பட்டு 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. பலத்த காயம் ஏற்பட்ட ஒருவர் இப்போதும் சிகிச்சையில் உள்ளார். குப்பைகள் மறுசுழற்சி மையத்துக்கு வரும் காட்டு யானைகள் இங்கு குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை சாப்பிடுவதும் தொடர்ந்து வருகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளும் காட்டு யானைகள் சாப்பிட்டு வருகின்றன. குப்பைகள் மறுசுழற்சி மையத்திற்கு காட்டு யானைகள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையிடம் கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. வெயில் அதிகரித்ததோடு உணவு தேடி கூடுதல் காட்டு யானைகள் இந்த பகுதிக்கு வரவும் வாய்ப்புள்ளது. யானைகளை இந்த பகுதியிலிருந்து விரட்ட வேண்டும் என்றும் காட்டு யானைகள் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள பகுதிக்கு வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.